திகட சக்கர சிம்முகாய்ந்துள சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணிய உறைவுகட சக்கரன்மை பதம் போற்றுவார் குடிலில் புகுதாவரை குண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வந்து குக்குத்தறிவட்டு எரிவட்டு உதிரங்குமுகுமன கக்கக்கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே கதிர்வேல் தொட்ட காவலனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரிய ஒரு பொருள் மன்றினில் நின்று கலகலவென்ன சிலம்பொலி அலம்ப காரிகை கண்டுயிர்கருள நரமெலாமுடைய வியாக்கிரபாதம் நற்றக பதஞ்சலி செய்தார் பலமெலாமருளும் அவரடி பணிந்து பரகதி பெற்றிடுவோமே மஞ்சுமந்தான் மஞ்சுமந்தான் என்று சொல்லியே வருமானம் இல்லாமல் சுமக்க மாட்டோ பெண் சுமந்த திருமேனி தெரிந்திடாமல் பிறைமுடிமேற் கூடை வெட்டி சுமந்ததெல்லாம் பண் சுமந்த வாதவூர் முனிவன் பாடல் பாடுவதற்கும் கேட்பதற்கும் பாடுபட்டார் சுமந்த கீர்த்தியுடை வாதவூரன் மேன்மையினை யாராலும் விளம்போனாதே வைப்பு மாணிக்க தோழி என்றும் மனத்திடை ஊருகாரே வைப்பு மாடென்றும் மாணிக்க தோழி என்றும் மனத்திடை ஊருகாரே செப்பு நேர் மூலை மடவரலிய தங்கள் சரத்திடை நெய்வேனை உப்பிலாதன உவமணில் இறந்தன உப்பிலாதன உவமணில் இறந்தன உன்மலத்திருப்பாத அப்பன் ஆண்டு
இறந்து ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தன்னை என்னடியான் என்று பாதி மாதொடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதியாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. ஆதியாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. பார்வதி பதே கட்டியப்பர் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாரே இன்று கந்தபுராணம் சூரன் அமைச்சி ஏற்படலத்திலே 128வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். அசுரர்கள் தவத்தை செய்வார்கள், வரத்தையும் பெறுவார்கள். மற்ற தேவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக தவம் செய்வான். மற்ற தேவர்களை விட அசுரத்தனமா செய்கிறாயா என்று சொல்கிறாள். அசுரத்தனமா அதிகமா ஊக்கமா கூடுதலா வருத்தத்தை வராம கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம். அப்படி அதிக வருத்தப்பட்டு வரத்தை வாங்குவார்கள். அந்த வரத்தினாலே மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணுவார்கள். அதான் அவங்க அடிப்படை கொள்கை. வரத்தை பெறுவார்கள், பெற்ற வரத்தை வச்சுட்டு அடுத்த வணங்கி தானும் தன்னுடைய சமுதாயமும் நல்லா இருக்கணும். அப்படி 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 அது மாதிரி இப்போ ஆளுங்க நிறைய இருக்கான். ஒரு பதவி வந்துருச்சுன்னா அவனை சேர்ந்தவன் நல்லா இருக்கணும், மற்ற பேர்லாம் கொடுக்கணும். எப்போதும் அப்போ அசுரர்கள் இருக்கிறார்கள் அர்த்தமோ? எப்போதும் அசுரர்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள், எப்போதும் இருக்கிறார்கள். அதிலே சூரபன்மன் மிக பிரபலமான அசுரன். அசுரர்களிலே பிரபலமானவன். அப்படி பிரபலமான அசுரனா இருந்து பிரபலமாக ஆனாலும் சொல்ல முடியாது. அவனுடைய ஆட்சி, அவனுடைய வரம், அவன் அனுபவிச்ச சுகம் அளவில்லாது. அது எப்போதும் நிலைக்கிறாப்புல அப்பவே வரவாங்க. எப்போதும் நிலைக்கிறாப்புல அப்பவே வரவாங்க. எப்போதும் நிலைக்கிறார். அதை அருளை மறந்துட்டு அதிகாரத்தை வாங்குறது. அருளை மறந்துட்டு அதிகாரத்தை வாங்குறது. அதிகாரம் எப்போதும் நிலைக்காது. இல்லை, அதிகாரங்கிறது ஒரு உனக்கு எப்போதும் நிலைக்காது. அருள் நிலைக்கும், அதிகாரம் நிலைக்காது. திருவருளை மறந்துட்டு அருளை மறவாது என்று உந்தீவர என்பதோட ஞானதா. அருளை மறந்துட்டு அதிகாரத்தான். ஆனா அருள் எப்போதும் நிலையாதுதான், அதிகாரம் நிலைச்சிருக்கு. அதிகாரம் போயிடும். அதனாலே அப்படி அதிகாரத்தை வாங்கினான், அருளை வாங்கவில்லை. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பண்ணினான். அதை அடக்கி அதற்கு மேலே அவனை மாற்றி விடுவதற்காக, அந்த எண்ணத்தையும் உருவத்தையும் மாற்றி விடுவதற்காக முருகன் வந்தார். அப்படி மாற்றாமல் இருந்தால் இன்னும் கூட சூரபன்மன் இருப்பான். நம்மளாம் கூட படைக்க முடியும், இன்னும் கூட இருப்பான். அதனால வீரபாகு என்ற தூதுவனை விட்டு அந்த நகரத்தையும் ராட்சதர்களையும் அழித்து, அதன் பிறகு சூரபன்மன் பரமாவை கொண்ட நகரத்தை எல்லாம் புதுப்பிச்சு, அதுக்கு மேலே மந்திரி சபையை கூட்டி
ஆலோசனை பண்ணினான். அந்த ஆலோசனையில் மற்ற அமைச்சர்கள் மற்ற புத்தகர்கள்லாம் ஒரு வகையாக அவர்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொன்னார்கள். அருளை சிந்திக்காமல் சொன்னவனெல்லாம் அருளை சிந்திக்காமல் இப்படியே நிலையா இருக்கும் என்று எண்ணி அவன் மனசுக்குப்பட்ட கருத்தை சொன்னான். அதற்கு மேலே சூரபனுடைய தம்பியாகி சிங்கமுகாசுரன் அவன் அருளை சிந்திச்சு சொல்றான். அருள் பெய்து அதிகாரம் பெய்து அல்ல என்று சொல்லி சிங்கமுகாசுரன் பேசினான். அவனிடத்துல ஞானமும் இருந்தது, அதே சமயத்தில் அஞ்ஞானமும் இருந்தது. முழுவதும் ஆணவமலம் சூரபன்மன், அவன் மாயாமலம், இவன் கர்ணமலம். கர்ணம் என்பது 2 வகையாக இருக்கும். கர்மம் என்பது 2 வகையாக இருக்கும். 2 வகைனா நல்லது கெட்டது, நல்வினை தீவினை. நல்வினை தீவினை அது கர்ணம்னு சொல்றது, வினைன்னு சொல்றது, தொழில்னு சொல்றது, செயல்னு சொல்றது. நல்ல செயல் கெட்ட செயல். இப்போ சில மனுஷன் இருப்பான் நல்லதும் நிறையா செய்வான், கடைசி மத்தியில் தெரியாம அக்கிரமும் நிறையா. இப்போ அப்படி மனுஷன் நிறையா இருக்கான். தர்மம் செய்வான், பக்தியா இருப்பான், அப்புறம் ஒரு வகையில் அக்கிரமத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஞானமுடையவனாகவும் இருந்தான். அதே சமயத்தில் அந்த குலத்தினுடைய குணமும் இருந்தது. ஆனாலும் முக்கியமான சமயத்தில் இப்போ அண்ணனுக்கு அந்த ஞானத்தை எடுத்து சொல்றான். சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து சொல்றான். உயிர்கள் தன்னை பெருசா நினைக்கும், தன்னை பெருசா நினைக்கும். மனிதர்களிலே எல்லாமே யாரும் தன்னை சின்னவனா நினைக்கிறதே இல்லை. நம்ம பாரு எவ்வளோ பெரியவன், நம்ம பாரு எவ்வளோ பெரியவனு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. தனக்கு மேலே பெரியவனை நினைக்கிறது இல்லை, தனக்கு கீழே இருக்கிறவனை நினைச்சு நம்ம பாரு அவனோட எவ்வளோ பெரியவன் என்று அந்த ஆணவ மலத்தினுடைய குணத்தினாலே தன்னை பெரிதாக எழுதுவார். ஒன்று இல்லாதவன், எந்த தகுதியும் இல்லாதவன் தன்னை பெரிதாக நினைச்சிருக்கான். தகுதி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோ, செல்வம், அதிகாரம், பலம், கடவுளே சின்னதாட்டான்னு தெரியும். இப்போ கடவுள் சின்னதாட்டான்னு தெரிஞ்சது சூரபன்மனுக்கு. பாலம் சின்ன பையன், கடவுள் சின்னதா தெரிஞ்சுட்டு அது பாலம் சின்ன பையன், நேற்று பள்ளி முளைக்காத பையன், நேற்று பிறந்த பையன், அவனை என்ன வெல்லுகிறேன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. சிவா அதனால சின்ன பையன், கடவுள் சின்ன பையன், கடவுள் சின்ன பையன் அப்படின்னா தனக்கு இருக்கிற செல்வத்தை நினைந்து, வரத்தை பலத்தை நினைந்து, சனத்தை நினைந்து கடவுள் சென்றாரு. அதனால கடவுள் சின்னவனாகவும் வருவான், பெரியவனாகவும் வருவான், 6 முகமா வருவான், 5 முகமா வருவான். எப்படி வருவான்னு சொல்ல முடியாது கடவுளை. புதியவனாகவும் இருப்பான், பழையவனாகவும் இருப்பான் என்று எல்லா வகையும் எடுத்து சொல்லுகிறார். நீங்க கடவுளுடைய உருவம் ஞான வடிவம், கடவுளுடைய உருவம் ஞான வடிவம். நம்ம ஈன வடிவம், ஊன வடிவம். நம்மளது எப்படின்னா மிடைந்தெலும் ஊத்தை, மிடைந்து எலும்பு ஊத்தை, மிக்க அழுக்கு ஊரல். எல்லா தாக்கிலும் அழுக்கு ஊறிது, மிக்க அழுக்கு ஊரல். வீதியிலே நடக்கூற தொடர்ந்தனை நலிய துயருகின்றேன். நம்மளுக்கு அவன் வேத மந்திர சுரூபா நம்பும். அவன் மந்திர சுரூபம், ஞான வடிவம், ஞானமே சுத்தமே வடிவம். அப்படிப்பட்ட கடவுளை நம்மாலே சிந்திக்க முடியாது. உயிர்களாகிய நம்முடைய சிற்றறிவினாலே பேரறிவு பொருளாக இருக்கிற கடவுளை சிந்திக்க முடியாது. அதை ஞானம்தான் உருவாகிய நாயகன். ஞானம் மிகுமாய் இசைத்து வந்தால் அது எளிதும். அளக்க முடியாததை அளக்க முடியாது தானே. இப்போ ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை அளந்து விடலாம், கடல்ல அளக்க முடியுமா? பாத்திரத்தில் இருக்கிற ஒரு தண்ணீரை அளந்து விடலாம், இத்தனை லிட்டர் இருக்குன்னு அளந்து விடலாம். கடல் நீர் அளக்க முடியுமா? யாராலையும் இப்போ ஏற்பட்ட விஞ்ஞானி யாரையும் முடியும். சுவாமி என்ன சொல்றது? சுவாமி கடல் போல்
மலை போன்ற நல்ல விளையம் விளக்குதா? ஒரு சிறு குன்று அளந்து விடலாம், இமயமலை அளக்க முடியும். அது போல கடவுளுடைய தன்மையை உயிர்களாக நம்மால அளக்க முடியும். ஞானந்தான் உருவாகிய நாயகம் யாரும் நீயுமாய் செத்து வந்தால் அது எளிதோ மோனந்தீர்களா முனிவரும் தேக்கிலர் முழுதும் தானும் காண்கிலன் இன்னமும் தன்பும் திறமை. அதற்கு மேலே சமயவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, சமயங்களை சமைத்தவர்கள். சமயம் என்று சொன்னால் கொள்கையுடைய தத்துவங்களை உடையது சமயம். இப்ப சைவ சமயத்துன்னு வச்சுங்க, சைவ சமயத்துக்கு ஒரு கொள்கை, இத்தனை உண்மைகளை அது கண்டது என்பது. உண்மை என்றாலும் தத்துவம் என்றாலும் உண்மை. அதே போல இந்த வைஷ்ணவ சமயம் ஏகான்மவாதம், அந்த நானே பரமங்கிற வேதாந்தி, அதற்கு மேலே வாம மதத்துக்காரன் சத்தியை பூசை போடுறவன், உங்களுக்கு எல்லாம் தைரியமா தெரியாது, சத்தியை பூசை போடுறவன். அதற்கு மேலே இந்த சமயத்திலேயே இன்னும் வெவ்வேறு சைவத்திலே வெவ்வேறு வகையாக இருக்கிற சமயங்கள். அதற்கு மேலே இந்த இது சமணம் பௌத்தம், சமணம் பௌத்தம் முதலான சமயங்கள் எல்லாமே தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த சீனா மூணாக நம்ம நூல்களில் சமயமாக எடுத்துக்கிறது. அது ஒரு மனுஷனை விட்டு சீனாமனா தெரியுதா? அது சமயமாகவே நம்ம நூல்கள் எடுத்துக்கிறது. சமணத்தை எடுத்துக்கு புத்தத்தை எடுத்துருக்குது, அது சமயமாக எடுக்கிறது, சமயமாகவே சொல்லது. அவன் அது தத்துவ கொள்கை கிடையாது. இந்த சமணம் பௌத்தரெல்லாம் அது தத்துவ கொள்கை உடையவர்கள். இத்தனை உண்மைகளே அப்படிப்பட்ட சமயவாதிகள் எல்லாம் தனக்கு என்ன தெரிஞ்சதோ அதையே பெரிதாக நிலைநாட்டுவார்கள். தனக்கு என்ன தெரியுதோ, நமக்கு தெரியாதுன்னா எவ்வளவு இருக்குது, நமக்கு தெரியாததுங்கிறது எவ்வளவு இருக்குது, தெரியாதது எவ்வளவு, தெரிஞ்சது எவ்வளவு. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது. அதுபோல அந்த சமயவாதிகள் எல்லாம் தனக்கு தெரிந்த ஒரு கொள்கையே வலுப்பா பேசுவாங்க. இதுக்கு மேல பெருசு இல்லை, இதுக்கு மேல பெருசு இல்லை. அது திருவாசகத்துல சமயவாதிகள் தத்த மதங்களில் அமைவதாக அதற்கும் அலைந்தனர். எங்க சமயம்தான் பெருசு, எங்க கடவுள் தான் பெருசு என்று சொல்லி அவர்கள் வாதிடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கடவுளை காண முடியாது, உண்மை கடவுளை காண முடியாது. சத்தம் மாற்றங்கள் நிறுவிய சபைகள் பலர் கத்து புஞ்சொலை வினவினர். தன்னுடைய கொள்கையை நிறுவிய சமயவாதிகள் கத்து புஞ்சொன்னா வாது பேசுறது, வம்பு பேசுறது, பிடிவாதமா குடிரும்பதையும் கொண்டது விடாதுன்னு பிடித்தவர்களுக்கு 3 காலம் சொல்லி அதை போட்டி திருவிழா கொடிரும்பதையும் கொண்டது விடாது. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விட மாட்டார்கள். முதலையும் மூர்க்கனும், முதலை பிடிச்சிச்சுன்னா விடாது, மூர்க்கனும் விட மாட்டேன். அது கொஞ்சம் கூட அது யாரும் ஒத்துக்காத விஷயமா இருந்தா கூட அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. கடைசி சொல்லி போராடு, ஜாக சொல்லி கூட. அதுபோல கத்து புஞ்சொலை வினைவினர் அற்ப வாக்கியங்களாலே எங்கள் சமயம்தான் பெரிது என்று வாதிடுவாரை தவிர ஆனா உண்மையாகிய மெய்ப்பொருளை உணரமாட்டார்கள். கத்து புஞ்சொலை வினைவினர் அவன் செயல் காணார், அவன் செயல் காணார். சுத்த வாதுளம் முதலிய தந்திர தொகுதி உய்த்துணர்ந்தது வீரரே ஒரு சிறிது உணர்வார். இது சுத்த வாதுகம் என்பது ஆகமத்திலே ஒரு ஆகமம். நம்முடைய சமயத்துக்கு முதல் நூலில் வேதமும் ஆகமம். சைவ சமயத்துக்கு வேத ஆகமம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு வேற சமயத்துக்காரன் சொல்லிக்கிறான், வேதங்கிறேன் ஆகமங்கிறேன் சொல்றாங்க. இல்லை, வேற சமயக்காரன் சொல்லிக்கிறேன். நம்ம வாக்கியத்தை அங்கே இருக்குது.
நமக்கு தான் வேதம் ஆகணும். 4 வேதம் 28 ஆகணும். 4 வேதத்தையும் சிவபெருமான் அருளினார். 28 ஆகமத்தையும் சிவபெருமானே அருளினார். நம்ம சமயத்துக்கு முதல் நூல் 6 விற்காது சிவபெருமானே பாடி. வேற சமயத்துக்கெல்லாம் மனுஷன் பாடணும். நம்ம சைவ சமயத்துக்கு முதல் நூல் சிவபெருமானே இருக்கு. இது யாரும் சொல்லிருக்காரு, தெரிஞ்சுக்கவோ சொல்லவோ ஆரம்பித்த மன்னவனே ஒன்று மாறு அறியா திரியின் மகிழ்ச்சி மின்னவனை விட்டு கண்டாய் மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே. திருவாரூர் மிக்க வேத மெய்நூல், வேதம் மெய்நூலாய் ஆகம் சொன்னவனே, சொற்கழிந்தவனே, கடியா துளும்ப முன்னவனே பின் ஆனவனை முழுகைமை என்பது திருவாரூர். வேதாகம என்கின்ற அருள்நூல்களை சிவபெருமானே அருள் செய்தார். அப்படி அவர் அருள் செய்யவில்லையானால் உயிர்களாகிய நமக்கு ஒன்றும் தெரியாது. சூரியன் உதிக்கவில்லையானால் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியுமா? தெரியாது. அதே போல நூல்கள் இல்லையானால் அறிவு இருக்காது. புறக்கண்ணுக்கு சூரியன் உதிக்கணும், அகக்கண்ணுக்கு நூல். புறக்கண்ணு தெரியவானால் என்ன பண்ணும்? சூரியனுடைய உதவி. அகக்கண் அறிவு இருக்க வேண்டுமானால், அறிவு வேண்டுமானால் நூல் இருக்க வேண்டும். அது நூலாகிய கண்ணினாலே அறிவை பெற்றுக் கொள்ளலாம். சூரியனாகிய கண்ணினாலே புறப்பொருள் செய்யும். அதனாலே நூல் அவசியம். நூல்கள் அவசியம். நூல் கண்ணாடி போன்று. நூல் கண்ணாடி, கண்ணாடி முகத்தை காட்டும். நூல்கள் மெய்ப்பொருளை காட்டும். கண்ணாடி இல்லையானால் முகம் தெரியாது. தெரியுமா? எப்பேற்படவனும் காண முடியும். கண்ணாடி மூலமா புறப்பொருளாகி கண்ணாடி மூலமா தன் முகத்தை பார்ப்பானே விட தன்னுடைய கண்ணை கொண்டு தன் கண்ணை பார்க்க முடியாது. அடுத்தவன் கண்ணை பார்க்கலாம். என்ன அதிசயம் பாரு. அவ்வளவு வெளிக்காரே. நம்ம புறப்பொருளை பார்க்கிறீர்களோ நம்மை பார்க்க நம்மால இயலாது. நம்மை பார்க்க இந்த நம்ம புறத்தில் இருக்கிற பொருளையே சரீரத்தையே பார்க்க முடியலையே, இன்னும் ரொம்ப நுட்பமா இருக்கிற உயிரை எப்படி பார்க்க முடியும்? முடியுமா? அந்த உயிருக்கு உயிரா இருக்கிற கடவுளை பார்க்க முடியுமா? அதனாலே இப்படி புறப்பொருளை பார்ப்பதற்கு உதவுகின்ற சூரியனை போல அகப்பொருளை பார்ப்பதற்கு அறிவாகிய நூல். அந்த நூல் தான் வேதாகம். அந்த வேதாகமங்களை உணர்ந்தவர்கள், வேதாகமங்களை நன்றாக கற்று உணர்ந்தவர்கள் சிவபெருமானுடைய அருமையை ஓரளவு உணர்ந்தோம் அப்படிங்கிற. சிவபெருமானுடைய அருளை, அவனுடைய ஆற்றலை உணர வேண்டுமானால் அவன் அருள் செய்த வேதாகமங்களின் மூலமாக ஓரளவு உணரலாம். இப்ப திருக்குறளை படிச்சோம்னு வச்சுக்கோ, ஆகா இந்த நூலை எழுதுன திருவள்ளுவர் எப்பேற்பட்ட கெட்டிக்காரரா இருக்கணும். புரியுதா? எப்ப புரியுதா? திருக்குறளை படிக்கும் போது இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் எழுதியிருக்கிறானே, இவ்வளவு கெட்டிக்காரம் நல்ல சாமர்த்தியவாடியா, நல்ல அறிவாளியாட்டு என்று அந்த நூலின் மூலமாக நூலாசிரியனுடைய பெருமையை தெரியலாம். நல்ல வளர்ந்த பண்பும் அறம் உடைத்தாய் நெல்வாழ்க்கை பண்பும் பயன் வந்து சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு அந்த வாக்கியங்களை எழுதும்போது அதான் இந்த வாக்கியத்தை அமைச்சவங்க எவ்வளவு புத்திக்காரனா இருக்குன்னு. அதே போல அந்த ஆகமம் முதலிய நூல்களை படிக்கும் போதுதான் ஆகா இந்த நூலை அருள் செய்யறவங்க எப்படிப்பட்டவனா என்று சாமிகளையும் வந்து தெரியும். அது முழுவதும் தெரியுமா? முழுவதும் தெரியும். அதை சொல்றாரு. சுத்த வாங்குல முதலிய தந்திர தொகுதி உணர்ந்தது நேரவே ஒரு சிறிது உணர்வு, ஒரு சிறிது உணர்வு. அந்த வேதாகமங்களையே நன்றாக உணர்ந்தவர்கள் கூட ஒரு சிறிது சாமியினுடைய அருமையை, அவனுடைய ஆற்றலை உயிர்களாலே உணர முடியாது. நூல்களின் மூலமாக உணரலாம். அதுவும் சிறிதுதான் உணரும். முழுவதான் அவன் அறியும். முழுவதான் அவன் அறியும். சுத்தவாதுல முதலிய தந்திரத்தோதி உயிர்த்துணர்ந்தது நேரவே ஒரு சிறிது உணர்வார். நூல் மூலமாக கடவுளை காண்பது என்று சொன்னால் அது நரிவாலை கொண்டு கடலாடம் பார்ப்பது போல. நரிவாலை கொண்டு கடலாளத்தை பார்க்க முடியுமோ? அதனாலே நூல் உணர் உணர்தான் நுண்ணியோன்கான் மாணிக்கவார்கள்.
நூலுணர்வு உணர்வினாலே உணர முடியாது. இந்த எதனால உணரலாம் என்றால் அவன் அருளாலேயே அவனை உணர்தல், அவன் அருளாலேயே அவனை உணர்தல், அவன் கொடுக்கின்ற ஞானத்தின் மூலமாக அவனை தருதல். அதனாலே சுத்தவாதுல முதலிய தந்திர தூதி உட்துணர்ந்து நேரு ஒரு சிறு உணர்வார். வசந்தாவா? சரியா? அப்படியா? சரி 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 பாப்போம். ஆமாங்கப்பா, தொலைவில் இருக்கிறேன். சரி 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 சரிப்பா. சிவா சுத்தவாதுல முதலிய தந்திர தொகுதி உச்சுணர்ந்தே ஒரு சிறிது உணர்வார். கருவி மெய்ப்புலன் காட்டுவான் காண்பவன் காட்சி பொருளனப்படும் ஆண்மையும் ஐவகை பொறியும் இருதிறத்தியல் வினைகளும் காலமும் இடனும் மறைவின் முற்றூறு பயனுமாய் உண்டவன் வள்ளல். கருவி என்று சொன்னால் இப்ப உடம்புல இருக்கிற கருவிகள், கண்ணு காது மூக்கு வாய் முதலான கருவிகள். இப்ப தேகத்தில் இருக்கிற கருவிகள், வேற வெளியில இருக்கிற பொருளை அளக்கின்ற கருவிகள், புலன்கள், அறிவு, மெய்ப்புலன் அறிவு, உள்ள இருக்கிற அறிவு, உள்ளே இருக்கிற அறிவு. அப்ப காட்டுவான் என்று சொன்னால் இப்ப சூரியனை போல சூரியன் காட்டுகிறான் அல்லவா, காட்டுவான். அப்புறம் காண்பவன், காட்டுகிறவனாகிய சூரியனும் காண்பவனாகிய ஆன்மாவும் உயிரும் காண்பவன். காட்சி பொருள், அந்த காட்டை காணுகின்ற காட்சி பொருள். இது தாளம், இது செல்லு, இது டம்ளர், இது பழம் என்று காட்சி பொருள். இந்த காட்சி பொருள் எனப்படும் நான்மையும் கருவி மெய்ப்புலன் காட்டுவான் காண்பவன் காட்சி பொருள் எனப்படும் நான்மையும் கருவிகளாலே காட்ட காணுகின்ற காட்சி பொருள் இத்தனையும் ஐவகை பொறியாகிய பூதங்கள் ஐந்தும் பொறிகளாகி மெய்வாயின் மூக்கு செவியாகிய அந்த பொறிகளும் இருதிறத்தியல் வினைகளும். இருதிறத்தியல் வினைகள் நல்வினை தீவனை அறம்பாவமாகி 2 வினைகளும். காலம் சிறுகாலம் நெடுகாலம் எதிர்காலம் முக்காலங்களும். இடம் தேசமும் மறைவின் முற்றூறு பயனுமாய் முறையாக இந்த காலத்தை தேசத்தை வினைகளை இதனால செய்யப்படுகின்ற செயலுக்கு பலன்களே எல்லாவற்றையும் உடையவனாய் எல்லாவற்றையும் இயக்குவனாய் எல்லாவற்றிலும் இருப்பவனாய் இருக்கிறவன் கடவுள். இப்ப உலகுல கருவிகள் காலம் இடம் செயல் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். அவனை அறியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தெரியாம அவன் செய்யணும், அது வேற. ஆனா அவனுக்கு தெரியாம நம்ம செய்யணும். நின்றவன் வழி ஞானம் உள்ளதோர் பரம்பொருள் நாம என புகழும் மாலுவேதனும் மாயையாவரம் விருப்பட்டார். உலகத்தை படைப்பவனாயும் காப்பவனாயும் உள்ள கடவுள், படைப்பவராகிய பிரமாவும் காப்பவராகிய விஷ்ணு. பரம்பொருள் நாம் என 2 பேரும் அவர்களே பிரமாவுக்கு நாமே பரம்பொருள் என்று எண்ணினார்கள். பிரமா நானே பரம்பொருள் சொன்னாரு, விஷ்ணு நானே பரம்பொருள் சொன்னார். நானே பரம்பொருள் ஒன்று இருக்க தன்னை பரம்பொருள் என்று சொல்லுகிறார் என்றால் அப்ப அவர் மயக்கத்திலே விடுகிறார். அவர் 2 பேருக்கும் மயக்கத்துல
பரம்பொருள் ஒன்று இருக்க, பரம்பொருள் என்று ஒன்று இருக்க, பரம்பொருளை விட்டு நானே பரம்பொருள்னா இப்ப சூரியன் காட்டுகிறார், சூரியன் காட்டுகிறார், கண் காணுகிறது. இல்ல நானே கண்டேன் சூரியன் இல்லாம என்று சொன்ன புத்திசாலியா? சூரியனுடைய உதவி இல்லாம நானே கண்டேன் என்று சொன்னால் அது உண்மையா? யாராவது ஒத்துக்குவானா? சூரியன் இல்லாம பொருளை பார்க்க முடியாது. இப்ப இவனுக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனாலதான் அப்படி சொல்றான். புத்தி தடுமாறி சொல்றான், புத்தி தடுமாறி சொல்றான். அது போல ஞானம் உள்ளதோர் பரம்பொருள் நாம என புகழும் மாலும் வேதம் மாயை உட்பட்டார். மால்னாலே மயக்கம், மால்னாலே மயக்கம். மாலுங்கிற சொல்லுக்கு, மாலுங்கிற சொல்லுக்கு மயக்கம்னு வேறு, பெருசுன்னு வேறு, ஆசைன்னு வேறு, திருமால்னு வேறு. மால்னா பெருசு, மால்னா மயக்கம், மால்னா ஆசை, மால்னா மகாவிஷ்ணு. அத மால் மாலாகி விட்டார், மால் மாலாகி விட்டார். மால் மாலாகினா மால் மயக்கப்படுத்தார். பரமன் இருக்கிறானே, பரமன்னா பெருசு. பரமன் என்றால் பரம என்பதற்கு மயக்கம் என்று ஒரு பொருள், பரம என்பதற்கு மயக்கம் என்று ஒரு பொருள், பரம என்பது பெருசு என்பதும் பொருள். அவர் பெரிய மயக்கத்தில் அவர் இருக்கார். இரண்டு பேரும் மயக்கத்தினாலே தன்னை பெரிதாக எண்ணினார்கள். நானே பரம்பொருள், நானே பரம்பொருள் என்று சொல்லி இருவரும் வழக்கு பண்ணி கொண்டு மேலும் பெருமா தெரிவித்தாங்க. மேலே ஒரு ஆள் போனான், கீழே ஒரு ஆள் போனான். மேலே போனவன் பச்சியா போனான், கீழே போனவன் பந்தியா போனான். திருமாலும் பந்தியாய் செல்வனராக மகாவிஷ்ணுவான ஒரு பந்தியாயிட்டார் பாருங்க. நினைச்சு பாருங்க, பரமா பச்சியாய். அது அருணாசல புராணத்துல பரமா சொல்றாரு பெருமானே. அப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து உணர்த்திய பிறகு சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, பெருமானே உன்னை நான் கண்டுவிடுவேன், உன்னுடைய உயிரை கண்டுவிடுவேன் என்று சொன்ன உடனே நான் பச்சியா போனேன், பறவையா இருக்கேன். பரமாவா இருந்தவன் பறவையாயிட்டார், பரமா பறவையாயிட்டாருப்பா. பரமா இருக்க பறவை இருக்கு. அதனாலே மாறும் வேதனம் மாயை உட்பட்டார், பரம்பில் உட்பட்டார். மூலமாகிய தத்துவம் முழுவதும் கடந்து மேல் உயர்ந்தது தனி முதல்வன் அன்றி வேறால். மூலமாகிய தத்துவம் முழுவதும் கடந்து எல்லா பொருளும் தத்துவங்களாக இருப்பது. தத்துவங்கள்னா மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வாயு, ஓசை, பருஷம், உருவம், சுவை, நாற்றம், மெய், வாய், கண்ணு, மூக்கு, செவி, மனம், புத்தி, சித்த, அகங்காரம், வித்த, கலை, அராகம், உடன், மாய, இது சுத்த வித்த வரையிலும் 36 தத்துவங்கள். தத்துவங்கள் தத்துவங்கள் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே, தத்துவங்கள்ல தான் வாழ்க்கை கொண்டு இருக்கிறோம். இந்த தத்துவங்களுக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம், தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறோம். கடவுள் எப்படின்னா தத்துவங்களை கடந்து, தத்துவங்களை இயக்குவனாகவும் இருக்கிறான். இப்ப கண்ணு ஒரு தத்துவம், செவி ஒரு தத்துவம், மூக்கு தத்துவம், வாயு தத்துவம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இதெல்லாம் தத்துவங்கள் இருக்கலாம். தத்துவங்கள் இருக்கு. மண்ணில் இருந்து 36 இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒருத்தன் இயற்கை எங்கு இதுவே தானா இயங்காது, கிடக்கும். கண்ணு தானா பார்க்குதான்னா பார்க்காது, கண் தானா பார்க்குதான்னா பார்க்காது. கண்ணு யாரு பார்க்க வைக்கிறார்? உயிர் பார்க்க வைக்கிறார். உயிருக்கு பார்க்க சக்தியை கொடுக்குறவன் சிவன். கண்ணுக்கு உயிர் தான் நமக்கு காட்டுறது, கண்ணுக்கு தெரியாது. உயிர் தான் நமக்கு காட்டுறது, கண்ணுக்கு தெரியாது. உயிருக்கு சிவன் காட்டுறான்னு உயிருக்கு தெரியாது. கண்ணுக்கு உயிர் தான் காட்டுறது, கண்ணுக்கு தெரியாது, அந்த அறிவு இல்லை. அதே போல சிவன் நமக்கு காட்டுகிறான் என்று உயிருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று அறியாமல் இருப்பது. தத்துவங்கள் ஒன்றை ஒன்று அறியாமல் இருப்பது. இந்த தத்துவங்களுக்குள்ளே உயிர்கள் இருப்பதனாலே அதுக்கு ஞானம் கிடைப்பது ஆச்சரியம். இதுவே ஒன்றை ஒன்று அறியாமல் இருப்பது ஞானம் என்று வரும்.
கடவுள் எப்படின்னா எல்லா தத்துவங்களையும் கடந்துடும். 36 கடந்து தத்துவங்களாகவும் இருக்கான். இப்ப கண்ணுல சிவன் கலந்துதான் காட்டுறான். அதுதான் அப்ப சுவாமி காலத்தியான அவன் என் கண்ணுடானேன்னாரு. இப்ப கண்ணுக்குள்ள கடவுள் இருக்காருப்பா, புரியுதா இல்லையா? கடவுள் இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொறிகளிலும் அவர் இருக்கான். ஒவ்வொரு பொறிகளிலும் அவனுடைய அருள் இருக்காது. வாய் பேசுத அதை இருந்துதான் பேச வைக்கிறான். சுவையை உணருத அதை இருந்துதான் சுவையை உணர வைக்கிறான். இப்படி எல்லா பொறிகளிலும் கடவுள் இருக்கிறார். எல்லா பொறிகளிலும் அது மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்கண்ணார் மருவி எப்பொருளும் எல்லா பொருளையும் மருவி தான் கலந்து. இல்லைன்னா அந்த பொறிகள் காண முடியாது, இது பேச முடியாது, இது கேட்க முடியாது, இது நுகர முடியாது. இப்படி தத்துவங்களுக்குள்ளே கலந்திருந்து தத்துவங்களை இயக்குகிறார். ஆனா அவன் ஒன்றும் இல்லாத தத்துவங்களை எல்லாம் கடந்தவன். ஞானம் உள்ளதோர் நூலமாகிய தத்துவம் முழுவதும் கடந்து மேல் உயர்ந்திடு தனி முதலவன் அஞ்சி ஏறார். தத்துவங்களை எல்லாம் கடந்து தத்துவாதீதனாக இருக்கிறவன் கடவுள். தத்துவங்களை எல்லாம் கடந்து தத்துவாதீதம் சொல்லுவது. கடந்தவருக்கு அதீதம் சொல்லுவது வடமொழியில். அதீதம் தத்துவாதீதம். காலத்தை கடந்ததுனால சிவனுக்கு காலாதீதம், காலாதீதம், தத்துவாதீதம் என்றெல்லாம் சொல்லுவது. நம்ம காலத்துக்குள்ள கட்டுப்பட்டது. காலத்துக்குள்ளே இவ்வளவுதான் உனக்கு காலத்துக்குள்ள கட்டுப்பட்ட அவள் காலத்தை கடந்தவன். அதனாலே தத்துவங்களை எல்லாம் கடந்து மேல் உயர்ந்தது தனி முதலவன் அஞ்சி ஏறார். தத்துவங்களை எல்லாம் கடந்து எல்லாருக்கும் முதலாக இருக்கிறான். அவனை தவிர யாரும் இல்லை, சிவனை தவிர. தூய பார்முதலாகவே குளிலையும் துணையும் மேய அண்டமும் உயிர்களும் வியன்பொருள் பலவும் மாயும் நின்றவன் பலவு மாயும் நின்றனன் அல்லனும் ஆயினன் அவன்தன் மாயை யாவரே கடந்தனர் மறைகளும் மயலும். மண் முதலாக நாட முடிவாக உள்ள தத்துவங்கள் அத்தனையும் எல்லா அண்டங்களும் எல்லா பொருள்களுமாக இருக்கிறான். எல்லா பொருள்களுமாக இருக்கிறான். அந்த பொருள்கள் ஒன்று கூட அல்லாமல் தரித்து இருக்கிறான். எல்லா பொருளுமாக இருக்கிறான். ஒரு பொருளும் இல்லாமல். ஒரு பொருளும் அவன் ஆகாது, ஒரு பொருளும் அவன் ஆகாது. அவன் அன்றி ஒரு பொருளும் இல்லை. அவன் அன்றி ஒரு பொருளும் இல்லை. அவன் ஒரு பொருளும் அவன் ஆக மாட்டான். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று. அவன் இல்லாமல் ஒரு பொருளும் இயங்காது. அவன் இயக்குகிறவனா இருப்பான், அந்த பொருள் ஆக மாட்டான். டிரைவர் இல்லாம பஸ் இயங்காது, செய்வர் இல்லாம பஸ் இயங்காது என்றாலும் செய்வர் வேற பஸ் வேற. டிரைவர் பஸ் ஆக மாட்டாரு, பஸ் வேற டிரைவர். அதனால அவன் எல்லாமாயும் அல்லதுமாயிருக்கிறான். யாவையுமா அல்லையுமா சோறான். யாவையுமா அல்லையுமா. இது நீங்க நிறைய உலகியல்ல நிறைய பார்க்கலாம். இப்ப சூரியன் இல்லாம ஒரு பொருளும் தோன்றாது. சூரியன் இல்லாத ஒரு பொருளும் தோன்றாது. பயிர் முளைக்காது. சூரியன் வளராது. ஆனா என்ன பண்றான் சூரியன்? ஒவ்வொரு பொருளையும் அவருக்கு உட்காந்துருக்குன்னா எல்லா பொருளையும் அவருடைய சக்தி கலக்குது. அந்த கரணங்கள் கலக்கும். எல்லா பொருளையும் அவனுடைய கரணங்கள் கலக்கவில்லை. ஒரு பொருளும் நிற்காது, நிலைக்காது, தோன்றாது, வளராது. சூரியனுடைய கதிர் குறிச்சினாலே உலக பொருள் அத்தனையும் தோன்றுகிறது, நிற்கிறது, அழிகிறது. ஆகவே இப்படி எல்லா பொருளுமா இருந்தாலும் சூரியன் எது அந்த பொருள்.
அதுபோல எல்லா பொருளுமாகவும் இருக்கிறான், அல்லதுவாகவும் இருக்கிறான். அது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சித்தாந்தத்தில் சொல்லப்படும். ஒன்றாகவும் இருக்கிறார், வேறாகவும் இருக்கிறார், உடனாகவும் இருக்கிறார். மறைகளும் மயங்கும் வேதங்களாலையும் அதை உறுதியுறுத்தி சொல்ல முடியாது. இன்னர் தன்மை சேர் முதல்வனை சிறுவன் என்று இகழ்ந்து பண்ணுகின்றனை. இப்படிப்பட்டவன் சிவபெருமான். அவன் தான் இப்ப சிறுவனை போல வந்திருக்கான். சிவன் தான் சிறுவனை போல வந்திருக்கான். இவ்வளவு உயர்ந்த தன்மையுடையவனாய் உயிர்களால் அறிய முடியாதவனாய் இருக்கிற முதல்வனை சிறுவன் என்று இகழ்ந்து பண்ணுகின்றனை. அவுணர்தன் கிளையலாம் படுத்து நின்னையும் தடிந்திடுவன் ஓர் இமைப்பினில். நம்முடைய அப்புற கூட்டத்தை அத்தனை அடித்து உன்னையும் ஒரு நொடி நேரத்தில் அடிச்சிருவான். சிங்கமகன் நல்லா சொல்றான் அண்ணன்கிட்ட. தம்பி அண்ணன் தம்பியாச்சா, அதனால உரிமையா சொல்றான். சொல்ல வேண்டிய கடமையும் வேறு. அண்ணன் என்ன கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் என்கின்ற ஒரு தடிந்திடுவன் ஓர் இமைப்பில் இறப்பும் தன் அருப்பிறம் காட்டுவான் வந்தனன் சமர்மேல். அதை இப்பவும் உனக்கு தூது விட்டு இப்படி எல்லாம் தாமதமாக இருக்கிற காரணம் அவருடைய எல்லை இல்லாத கருணையினாரு கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரு தூது விட்டு பார்ப்பான். அதனும் யோசனை பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு படைச்சுக்கிட்டானா தேவலாம், தேவர்களை சிறை விட்டுட்டு அப்படின்னு கருணையினால அவன் பேசாமல் இருக்கான். அற்றம் இல்வகை 1008 அண்டனும் 8 அண்டம் பெற்றனம் என வியந்தரை. கையால 1008 அண்டத்தையும் பெற்று விட்டோம் என்று அல்லவா நீ பெருமையா இருக்கிற. தத்துவ வேதம் முற்று உணர்ந்தில்லை. தத்துவ வேதம் முற்று உணர்வு. தத்துவம் என்று சொன்னால் ஆன்மதத்துவம், வித்தியாசத்துவம், சிவதத்துவம் என்று இருக்கிறது அல்லவா. இப்படி தத்துவ கணக்கில் அண்டங்கள் இருக்கிறது. அண்டங்கள் எவ்வளவு என்று சொன்னால் அளவில்லாத அண்டங்கள், அளவில்லாத அண்டங்கள். 1008 அண்டம் பெற்றனம் என்று வைந்தனை தத்துவம் பேதம் முற்றுணர்ந்திலை தரணியோ அழைப்பில உலகால் மற்ற அண்டங்கள் கேட்டியல் மறுபடியும் மண்ணும். அதனால இன்னும் அண்டத்தினுடைய வகையெல்லாம் கேட்டால் உனக்கே மயக்கம் வந்துடும். 1008 அண்டங்கிறது சும்மா கொஞ்சம் தான். 1008 அண்டம் இன்னும் இருக்கிற அண்டங்கள்ல எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கிறது. எத்தனை கோடி கோடிங்கும் போது அந்த 1000ங்கிறது அண்டப்பகுதியின் உண்டை பறக்க அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுக்கு ஒன்று நின்றலிய பகுதி 101 கோடியின் மேற்பட அத்தனை அண்டங்கள் இருக்கிறது. மற்ற அண்டங்கள் கேட்டியல் மறுபடியும் மண்ணும். மற்ற அண்டங்களுடைய விரிவுகளே அளவுகளை கேட்டால் உனக்கே மயக்கம் வந்துடும். குடில ஈரதா வாரியே முதலதா குழுமி உடைய அண்டங்கள் அழகில என்பர் ஒன்றொன்றின் அடைதலுற்று புவனத்தின் பெருமையார் அறிந்தார் முடிவுறாததோர் பொருளினை முடிவு கூறவற்றோம். குடில ஈரதா இருக்கிற பிரணவ ஈரதா இருக்கிற அண்டங்களை அளவு பண்ணினா அளவு சொல்ல முடியாது, அளக்க முடியாது. இவ்வளவு வந்து சொல்ல முடியாது. அளவு அளக்க முடியாதத போய் அளக்கலாம் என்று பேசுவதே தவறு. அளக்க முடியாததே முடிவு கூற முடியாது, முடிவு பண்ணலாம் என்று பேசுவதே தவறு. அன்னவாகிய அண்டங்கள் அனந்த கூடியையும் தன்னதானையால் ஓர் இமைப்பொழுதினில் தரவும் பின்னர் மாற்றவும் வல்லதோர் ஆதி என்கிறார். அத்தனை கூடி அண்டங்களையும் தன்னுடைய சக்தியினாலே ஆற்றலினாலே வைக்கவும் அதை எடுக்கவும் வல்லவன். இத்தனை கூடி அண்டங்களையும் படைக்கவும் அதை ஒரு நொடியில அழிக்கவும். என்ன சொல்றது? இத்தனை கூடி அண்டங்களையும் படைக்கவும் நினைப்பு மாத்திரத்திலேயே அதை அழிக்கவும் வல்லவன் சொன்ன அவருடைய ஆற்றலை என்னன்னு சொல்றது? இப்ப ஒரு பூதத்தை விட்டான்னா உலகத்தை அழிச்சிடும். ஒரு பூதத்தை 1 மணி நேரம் விட்டான்னு வச்சுக்கோ. புயல் காற்று 1 மணி நேரம் ஆன் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோ பாரு. அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும்?
வாயு பூதமாயிருக்கிற ஒரு பூதத்தை ஆன் பண்ணி விட்டார். அவெல்லாம் இதில் வச்சிருக்காங்க, கண்டிஷனில் வச்சிருக்காங்க, கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. வாயு பூதத்தை ஆன் பண்ணி விட்டான். அதே மாதிரி ஜலத்தை ஆன் பண்ணி விட்டான், கடலை ஆன் பண்ணி விட்டான். ஒரு பூதத்துக்கு கட்டாது, ஒரு பூதத்துக்கு கட்டாது. அதனால ஒரு முடியிலே இத்தனை கோடி அண்டங்களையும் படைக்கிறான், காக்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? அழிவு. அதனால அவனுக்கு பெருசு யாருக்கு? சிவனுக்கு பெருசு. இப்ப அமெரிக்கா முதலிய நாடுகளிலே விஞ்ஞானிகள் எவ்வளவு தூரம் இருக்கும், என்னென்ன கண்டுபிடிக்கிறான்? சந்திர மண்டலம் போறேன், ஜிவா மண்டலம் போறேன், சனி மண்டலம் போகல, அங்க போனா புடிச்சுக்குவாலும் போகல. சனி மண்டலம் போனான்னு போனா அது போடல. சந்திர மண்டலம் ஜிவா மண்டலம் சொல்லியிருக்காங்க தவிர சனி மண்டலம்னு பேச கூட அவனுக்கு தெரியல. சனி மண்டலம்னு போனேன் வந்தேன், சனியை பார்த்தேன்னு சொல்றது கோயில் பார்த்தா அந்த கஷ்டத்தெல்லாம் கூட மாற்றிக்குவாங்க. அவ்வளவு பெரிய விஞ்ஞானி, அவ்வளவு பெரிய விஞ்ஞானி இருக்கிற அந்த நாட்டிலே எத்தனை பூகம்பம், எத்தனை எரிமலை, எத்தனை புயல், எவ்வளவு வெள்ளம். அமெரிக்காவில் இவ்வளவு சேதம், அவ்வளவு சேதம் போறாரு. என்ன பண்ண முடியுது? ஒண்ணும் அதிகம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட அங்குதான் அழிவு அதிகம். நல்லா வளர்ந்த. அதனால இப்படி அவன் வைக்கணும்னா வைப்பான், எடுக்கணும்னா எடுத்துவான். அது ஒண்ணு அவனுக்கு பெருசியா இல்லை. ஒரு இமைப்பொழுதினில் தரவும் பின்னர் மாற்றமும் வல்லவன். இமைப்பொழுதில் கண்ணூர் விழிக்கிறார். ஆதி அம்பரான் தான் உன்னோடே ஒரு ஆடலா செஞ்சு வந்துட்டார். உன்னோடு அவன் போர் செய்ததற்கு வந்திருக்கிறான்னா ஒரு விளையாட்டு தான், சும்மா ஒரு விளையாடு. சும்மா ஒரு சின்ன பிள்ளை விளையாடு பாரு, அது மாதிரி விளையாடாம வந்துட்டாருன்னு உன்னை அவன் என்னைக்கு நீ ஆளா இல்லை? முருகர பெருமானுடைய சிவபெருமானுடைய ஆற்றலுக்கு சூரமன்னா ஒரு ஆளான்னு இல்லை, நெசமா நினைச்சு பார்த்து சூரமன்னா ஒரு ஆளா? சும்மா விளையாடலாம் அப்படி செஞ்சு இருக்கிறான். வச்சிரத்தனியாக்கை பெற்ற நம்ம என மதித்தாய். நான் வச்சிர தெய்வத்தை பெற்றவன், குண்டு விளைக்காதவன். வச்சிர தெய்வத்தை பெற்றவன் நீ மதிச்சிருக்கிற. தேகத்தை மதிக்கப்படாது, தேகம் அறிவுடையது. தேகம் எடுத்திருக்கிறான்னா அது ஒரு காலத்தில் அழிவு. தேகம் வந்திருக்குதுன்னு சொன்னா இவ்வளவு பலமுடையவன் அப்படிங்கிறான்ல. நோட்டிய பைய பார்த்தியா? எல்லாம் பையத்தான் காட்டுறேன். ஒருத்தர் பிடிங்கிறேன், ஒருத்தர் பிடிங்கிறேன், ஒருத்தர் பிடிங்கிறேன், பிடிங்கிறாள் தெரியுதா? ஒருத்தர் பிடிங்கிறான். எவ்வளவு சத்து, எவ்வளவு நாளைக்கு இந்த சத்து எவ்வளவு நாளைக்கு கொடுத்தவனையே பறித்து கொண்டாண்டி அப்படின்னா சத்தை கொடுத்தவன் சத்தை வாங்கிட்டான்னா அப்படி எங்க போய் கிடையாது. எல்லாம் அந்த கடவுள் சிந்தனை இல்லாத ஜென்மம். கடவுள் சிந்தனை இல்லாம எல்லாம் வந்தானே கொடுத்தேன் என்கின்ற அந்த ஞானம் இல்லாம. அதனாலே தேகம் நிலையில்லாதது. தேகம் எவ்வளவு பெரிய வலிமையுடைய தேகமாயிருந்தால் தேகம் என்று தோன்றினால் அது ஒரு நாள் அடிந்தே தோற்ற உண்டே மரணம் உண்டு. என்ன கூட இருக்கலாம், கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம், அவ்வளவுதான். தவிர ஒரு காலம் கட்டாயம் அழிஞ்சது. வச்சிரத்தை யாக்கை பற்ற நாம் என மதித்தாய், இச்சிரத்தையே விடு, இந்த எண்ணத்தை விட்டு. இருவினைக்கு ஈட அச்செடுத்திடு உயிர்கள் மாய்ந்திடும் என. தேகம் எதனாக இருந்தது? இருவினைக்கு ஈடாக வந்தது. நல்வினை தீவினையினால இந்த தேகம் பண்ணப்பட்டது. தேகம் எதனால பண்ணப்பட்டது தெரியுமா? வினையினால பண்ணப்பட்டது. தேகம் வினையினால பண்ணப்பட்டது. மூலச்சரக்கு. இந்த பொருளுக்கு மூலப்பொருள், இந்த சிலேபிக்கு மூலப்பொருள் என்னப்பா? கடலமாவா? கடலமாவா? ஏதோ ஒரு மாவு, உளுந்தமாவு. கடலை இந்த சிலேபிக்கு மூலப்பொருள் உளுந்தமாவு. இப்ப பேரு சிலேபி. சர்க்கரையை சேர்த்து மாவை பசைஞ்சு எண்ணெயில போட்டு எடுக்கிறான்னா சிலேபி. சிலேபிய மூலப்பொருள் உளுந்தமாவு என்பது போல
சிலேபிக்கு மூலப்பொருள் உருந்தமாக இருப்பது போல இது தேகத்துக்கு மூலப்பொருள் தினம் இல்லைன்னா கூட துன்பம் வருமா, வியாதி வருமா, கஷ்டம் வருமா? வினை. அதை வினை போகவே ஒரு தேகம் கண்டாயினான்னு சொல்லினார். வினை போகம், விலையினுடைய விலை, போகம்னா விளைவு. அது தெரியுமா? இந்த போகத்தில் எவ்வளவு வந்து இருக்கிறாங்கல்ல, வினை போகவே இந்த போகத்தில் வினை போகவே ஒரு தேகம் கண்டாய். வினைதான் ஒழிந்த தினை போதளவு இல்லாது. ஒரு தினை அளவு நேரம் கூட கட்டி அனைத்திடும் பெண்டிரு மக்களும் காலத்தச்சை வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால். காலத்தச்சன் யாரு? யமனுக்கு காலத்தச்சன் வேறான். தச்சன் மரத்தை வெட்டுறான் அல்லவா, அது போல இந்த மரத்தை காலத்தச்சனாய் யமன் வெட்டி விட்டார் அப்படிங்கிறார் படிக்கிறார். கொட்டி முளைக்கு அழுதுடுவார். பாட்டை கேட்டீங்களா? கட்டி அனைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வெட்டி விட்டால் கொட்டி முளைக்கு அழுதுடுவார். மயானம் குறுகி அப்பால் எட்டியடி வைப்பாரோ இறைவா கட்டி விளங்குதா? அதுபோல தேகம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு. தேக நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது. அதனால நீ வச்சிரத்தனி யாக்கையை பெற்றனம் என்று மதித்தாய். இச்சிரத்தையை விடுமதி இருவனைக்கீட அச்செடுத்து உயிர்கள் மாய்ந்திடும். அச்சுன்னா சரீரம், அச்சுன்னா சரீரம். அப்ப இந்த சரீரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பண்ணியிருக்கிறேன். எல்லா சரீரம் எத்தனை கோடி மக்களை பார்க்கறான், அத்தனை கோடியும் தனித்தனியா தான். ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இல்லை, ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருந்துச்சுன்னா என்ன தெரியாது. ஒரே ஆள் மாதிரி இன்னொரு ஆள் இருந்தாங்க வச்சுக்கோ, வீட்டுக்காரிக்கு புருஷன் அடையாளம் தெரியுமா? பெரிய சிக்கலாக்கும். ஒவ்வொருத்தரையும் அந்த அச்சு. அப்புறம் அந்த துணி இருக்குதுவாரு, பேச்சு, குரல். யாரு முருகா மாதிரி பேசுறானே, சந்தனை மாதிரி பேசுறானே, பேசும்போது தெரியல. குரல் போட்டி குரல் மாதிரி குரலே வேறையா. இதை யாராவது மாற்றிக்க முடியுமா? ஒவ்வொருத்தையும் மாற்றிக்க முடியல. புரியுதா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாவற்றையும் தனித்தனியாப்படுத்தும். ஆனா எத்தனை அச்சு வச்சிருப்பானோ அப்பா, அச்சுல போட்டு விடுவாங்க. அச்சு எடுத்திடும் உயிர்கள் மாய்ந்திடும் என அறிந்த நிச்சயித்தனர் முடிவுறாது இருத்தி ஒன்று. எடுத்தவர்கள், நேரத்தை எடுத்தவர்கள் முடிந்து போவார். அதுபோல நீ முடிய போகிறாய். சரி, இங்க இருக்கிறேன் நாளைக்கு. சரி வார்த்தை நான் பிரசங்கத்தில் இருக்கிற நாளை காலையில் போய். அதனாலே இப்படி தேகம் என்று எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு கட்டியா இருந்தாலும் சரி ஒரு நாளை வாங்கி நீ முடிவுறாமல் இருப்பியா? பெருமை பெற்றிடு வானத்தின் நிலத்திடை பிறந்தோர் இருமை பெற்றிடு காயமும் இறந்திடும் சொன்னான். வானத்தில் நீ என்ன, வானத்தில் தேவர்களும் சரி மற்றவர்களும் சரி எங்க இருந்தாலும் சரீரம் இருந்தால் அழிவு சொன்னான். பருமிதத்து நின் வச்சிரயாக்கையும் பாலின் உரிமை பெற்றுள்ளது ஆதலால் அழிவின்றி இருக்கும். பூமியில தோன்றியவரோட அத்தனையும் அழியும். நீயும் பூமியில தான் இருக்கிற அழிஞ்சிருக்க. அழிவில் மெய்வரம் பற்றவை, அழிவில் மெய்வரம் பற்றன என்றனை அதற்கு முடிதரும் பொருள் கேண்மதி. அழிவில்லாத பெரிய வரத்தை மெய்வரம் பெற்று விட்டோம் என்று நீ சொல்லுகிறாய் அல்லவா, அதுக்கு பொருள் தெரியுமா உனக்கு? அழிவில்லாத வரத்தை பெற்று விட்டோம் என்று சொல்லுகிறாய் அல்லவா, அதுக்கு உட்பொருள் என்ன தெரியுமா? முச்சகண்டனுள் கெளிய மண்ணுயிர் போர் சில வகைகளில் கடாது கைவெறும்பதில் இருந்திடும் பான்மையை கண்டார். அதுக்கு உட்பொருள் என்ன தெரியுமா? சாதாரணமானவர்களை போல மடியான கொஞ்சம் கூட காலம் இருப்பாங்க, அவ்வளவுதான்டாங்க. அழிவில்லாத மெய்வரத்தை பெற்று விட்டோம் என்று அல்லவா நீ நினைக்கிறாய். அதுக்கு உட்பொருள் என்ன தெரியுமா? சாதாரண போனவர்களை மடியா, சாதாரணம் போன்றவர்களை போல மடியாமல் கொஞ்சம் கூட காலம் இருப்பாங்க. கூட
108 யுகம் இருக்கு. அச்சுதன் அயன் அமரர் ஆகிய பெயர் அவருக்கு நிச்சயம் விடும் முகமணி. அச்சுதன்னா அழிவில்லாதவன், அயன்னா அழிவில்லாதவன், அமரன்னா அழிவில்லாதவன், இப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் முகம் உபசாரம் தான், அழியாதவன் இல்லை, அழியாதவன். இப்போ கடவுள் மாற்றி நீங்கள் கடவுளே, நீங்கள் கடவுள் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உபசாரம் தான். வர கடவுள் மாதிரி தான், மாதிரி தான் வர கடவுள் அல்ல. கடவுள் ஆவாங்க. அதுபோல அழியாத யாத்திரைப்பட்டேன்னா உபசாரம் கொஞ்சம் கூட காலம் இருக்கிறதுக்காக உழவுங்க அவ்வளோதானே. வர அழியாத நூல் இல்லவே இல்லவே. பேசுலையில் அழியாத பொருள் ஒன்று இல்லை. பெரியவருக்கும் சிறியவருக்கும் மரணம் உண்டு. காசியிலே இறப்பதனால் பயன் ஒன்று இல்லை. காசாயம் தரிப்பதொரு வேஷமேயா. பேசுலையில் அழியாத பொருள் ஒன்று இல்லை. பெரியவருக்கும் சிறியவருக்கும் மரணம் உண்டு. பாசம் ஒரு சம்சார அந்தியோடு பறந்தகலும் பறவை விளையாட்டையாமாறு. பறவை இருக்குது பாரு, பறவை கூட்டில் இருக்குத, கூட்டை விட்டு பறந்து போகிற மாதிரி இந்த உயிர். இது கூடு, இது கூடு, கூட்டிலே பறவை இருக்காது, கூட்டை விட்டு பறந்து போதில்லை. அதே போல இந்த கூட்டை விட்டு இந்த பறவை போயிடும். உயிராகி பறவை பறந்து கூடு பாட்டில் கூடு கிடக்குதா. பல்லுகை இருத்தலாயும் வாஞ்சை தேவரை நீ அழைக்கின்றதை மதியா ஊஞ்சுகின்ற பல் உயிருக்கு உயிரதா ஒருவர். வான் உலகிலே இருக்கின்ற தேவர்களை நீ துன்பப்படுத்துகின்ற காரணத்தினாலே எல்லாருக்கும் உயிராக இருக்கிற கடவுள், எல்லாருக்கும் உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுள். உனக்கும் சிவபெருமான் தகப்பேன், தேவர்களுக்கும் சிவபெருமான் தகப்பேன். உனக்கும் சிவபெருமான் தான் தகப்பேன், தேவர்களுக்கும் சிவபெருமான் தான் தகப்பேன். ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளை அடிக்கும் போது அந்த அடிக்கிற பிள்ளைய அப்பன் கண்டிப்பான் தானே. இழைச்ச பிள்ளைய அடிக்கிறான் ஒரு வருத்த வயல் அப்படின்னா அப்பன் இம்மா இருப்பானா? அந்த வயலை கண்டிப்பான். அதுபோல இப்போ நீ இந்த தேவர்களாகி பிள்ளைகளை அடிக்கிற, அவன் பார்த்துக்கிட்டு இருப்பானா, அப்பன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? அதை பார்த்துக்க முடியாம உன்னை கண்டிக்கிறதா தான் செய்கின்ற துள் வரத்தினைத்தான் தவிர்த்துடு மேல் ஏன் செய்தா என வினவியே நிறுவுவார் யார். அதனால தேவர்களுக்கு செய்கிற துன்பத்தை பார்த்து அவன் பொறுக்க முடியாமல் அந்த துன்பத்தை நீக்கிறதுக்காக, உனக்கு கொடுத்த வரத்தை நீக்கிறதுக்காக அவன் வந்துருக்கிறான். உனக்கு கொடுத்துருக்கிற வரத்தை அவன் நீக்கிட்டான்னா ஏன் நீக்கினான்னு யார் அவனை கேட்பான்? சிவன் வரத்தை தந்தான், பலத்தை தந்தான், அவன் எடுத்துக்கிட்டாரு வச்சுக்கு வாங்கிட்டாரு வச்சுக்கு. ஏன் வாங்கினான்னு சிவனை போய் கேட்பான். இப்போ மார்க்கண்டையரை பிடிக்க வந்தேன், யமனை கொண்டுட்டாரு. யாராவது கேட்டான், யாவையா யமனை கொண்டாங்க, சட்டப்படி தானே வந்தேன், மார்க்கண்டை வந்து 16 வயசுல நீ தானே கொடுத்துருந்த, ஏன் 16 வயசுப்படி அவன் கணக்கா தானே அவன் வந்து அவன் மேல குத்தம் இல்லையா, நீ யமனை கொன்ன அப்படின்னு யாராவது முன்னேற வரையும் கேட்டுக்கானா சிவனை? 1 வயது. ஏன் செய்தாய் இவர், ஏன் செய்தாய் என வினவியை நிறுவுவார் இவர். சிவபெருமான் பார்த்து வைக்கிறாரு, அடிக்கிறாருப்பா. ஏன் அடிக்கிறாரு? எதுவும் பேச முடியாது. இப்போ வெள்ளத்தெல்லாம் அவ்வளவு அழிஞ்சுது, அவ்வளவு கட்டிக்காரன், அவ்வளவு மந்திரி பூராவும் மற்றாத்துல தான் இருந்தேன். எல்லா மந்திரியும் மற்றாத்துல தானே இருந்தேன். ஒரு மந்திரியை தடுக்க முடியுதா? ஏன் வெள்ளத்தை விட்டு அந்த கடவுளை கேட்க முடியுதா? கெடுதல் இல்லாத ஒரு வளனுடு, கெடுதல் இல்லாத ஒரு வளனுடு, கெடுதல் இல்லாத மணி என்ன? சரி, கெடுதல் இல்லாத ஒரு வளனோடு நீயும் கிடையாது. கெடுதல் இல்லாத செல்வத்தோடு நீயும் உன்னுடைய குற்றம் படுதலின்றியே வாழ்ந்து என்று இன்னன பகர்ந்து. அதில் நீங்க கெட்டு போகாமல் இருக்கணும் என்கிற எண்ணத்தினால இவ்வளவு நமக்கு சொல்றேன். இடுதல் கொண்டிடு சிறையிடை தேவரை இன்னை விடுதல் செய்யுது என்றான் அறிஞரின் கால். அதனாலே தேவர்களை சிறையை விட்டு நீ இன்னும் பல காலம் இருக்க என்று சொன்னான். யார் சொன்ன? அறிஞரின் கால். பேர் போடுறாரு யாரு? சிங்கமுகால். அறிஞரின்
அறிஞர்களிலே உயர்ந்தவள், அறிஞர்களிலே உயர்ந்தவள், அறிஞரின் இருக்காள், அறிஞர் என்று சொல்லப்பட்டவர்களே உயர்ந்த அறிவுடையவள் சிறந்தது. இன்னவான்மையான் மடங்கலம் திருமுகத்து அளவல் சொன்ன வாசகம் எனவியே. இதை கேட்டான் சூரவன்மன். கேட்டு என்ன பண்ணான் தெரியுமா? மணிமுடி துளைக்கி தலையாட்டி மணிமுடி துளைக்கி கண்ணமூடு செங்கண்ணல் செரித்தால் என கணந்து காதிலே நெருப்பு பூந்தது போல. அவன் சொன்னதெல்லாம் ஆறு சிங்கமுகாதி சொன்னதெல்லாம் இப்ப ஞான வாசகம் நமக்கு ஞான வாசம் இருக்குதா? அவருக்கு நெருப்பு மாதிரி. கண்ணம்னா காது, காது கூட நெருப்பு பூந்தாம இருக்கா. இவ்வளவு ஞானம் எப்படி இருக்கும்போது இத்தனை ஞான விஷயம் சிவபெருமானுடைய பெருமை. அவருக்கு காதிலே நெருப்பு பூந்தாவும் இருக்கு. கண்ண மூடு சென் கணல் தெரித்தால் என கடந்து முன்னையாகியும் பின்னரும் சிற்சில முடிவார். யாரு சொல்ற? சூரமங்கலம் பேசுறான். அது எப்படி பேசுறான் தெரியுமா? முருகன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணு 6 நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறியாக வெளியில வந்தாங்க. நெருப்பு பொறியா. அப்படி நெருப்பு பொறியா வந்ததே தாங்க முடியல. அது கொண்டு போய் சரவணத்தில் விடுன்னாரு. சரவண பொய்யில விடுன்னு சொன்னார். அப்படி விடுன்னு சொல்லும் போது அதையால வாயு தேவர்களையும் அக்கினிகளையும் சொன்னார். அப்படி சொன்ன போது எங்களால் அந்த பொறியை சுமந்து போக முடியாதுன்னாரு. உங்களுக்கு ஆற்றலை கொடுக்குற சுபக்கராப்பில் ஆற்றலை கொடுக்குறேன் கொண்டு போவான். சிவபெருமான் ஆற்றல் கொடுத்தாரு. வாயு தேவன் கொண்டு போனேன். அவன் தாங்க முடியாம அக்கினி தேவன்கிட்ட கொடுத்தேன். அப்பவும் ஆமா. அதுக்கு மேல கங்கை ஆற்றில் விட்டாரு. கங்கை தாங்க முடியாம சரவண புயல் விட்டார். அந்த ஆறு கங்கை அந்த அக்கினி பொறியே நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த அந்த நெருப்பு பொறியே கங்கை தாங்க முடியாம அவ சரவண புயல் அப்படின்னு அதனுடைய பெருமையா அதனுடைய ஆற்றலையே சொல்லி முடியுமா? விட்டாள. அதுக்கு மேல கார்த்திகை பெண்களை கூட்டு 6 பொறிகளும் சரவண பொய்களை விட்ட உடனே 6 குழந்தைகளாக மாறிச்சு. 6 குழந்தைகள். அந்த சரவண பொய்யை சுற்றியே திருமாவளவ தேவர்கள் எல்லாம் காவல் இருந்தார்கள். கார்த்திகை பெண்களை வரவழைச்சு இந்த 6 குழந்தைகளுக்கும் பால் கொடுன்னு சொன்னார். உபகை கிருத்தியர் 60 எடுக்க அவர் ஒருவர் அவன் ஓரோரு புத்திரனானவன். 6 கார்த்திகை பெண்கள் எடுக்க 6 குரு பிள்ளையாக இருந்தார். 6 குரு பிள்ளையா. அப்புறம் உமாதி இருந்தா ஒன்னா சேர்த்து ஒரு பிள்ளையாக்கணும். 6 முகம் படிக்கிறது. இப்படி முருகப்பெருமானுடைய அவதாரமா. அப்புறம் கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்தார்கள். அப்புறம் திருவிளையாடலை செய்தான் இருந்தா அதை இவன் எப்படி சொல்றான்? சூரன் காற்றில் தள்ளுண்டு நெருப்பினில் சூடுண்டு கங்கை ஆற்றில் தாக்குண்டு சரவணம் புக்க அலையுண்டு வேற்று பேர் முலை உண்டு அழுதே விளையாடு நேற்றை பாலனையோ பரம்பொருளன நினைந்தாய். காற்றில் தள்ளுண்டு நெருப்பினில் சூடும் அக்னிதேவன் கங்கை ஆற்றில் தாக்குண்டு சரவணம் புக்க அலையுண்டு வேற்று பேர் முலை உண்டு அழுதே விளையாடு நேற்றை பாலனையோ பரம்பொருளன நினைந்தாய். சரியா இருக்குல்ல? பரமமாகிய ஒரு பொருள் உயிரென பேர் பெற்று உருவம் எண்ணில குண்டுதன் மாயையால் உழைப்பில் கர்மபேதங்கள் ஆற்றிடும். பரமமாகிய ஒரே பொருள் தான். இப்ப வேதாந்த பேசுறான் ஏகாத்மாவாதம். பரம என்கின்ற ஒரே ஒரு பொருள் தான். ஜீவாத்மாங்கிறது ஒன்று கிடையாது. அந்த ஒன்றுதான் அளவில்லாத உருவங்களை எடுத்துக்கொண்டு மாயையினாலே கர்மபேதங்களை ஆற்றிடும் செயல்களை செய்யும். பரம் அது எது போன்னு கேட்கிறியா? பல்குணர் கடத்துள் இறவி தன்னொரு தனித்தனி காட்டியல் குடங்கள் ஒரு 1000 குடம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ. 1000 குடத்துலையும் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த 1000 குடத்துல தண்ணீர்லையும் 1000 சூரியன் தெரியும். தெரியுமா? தெரியாது. என்ன கருத்தம் பாரு. தண்ணீர் குடத்துல சூரிய எத்தனை சூரியன்?
ஒரே சூரியன் தான் 1000 குடத்துல இருக்கு. அப்ப 1000 சூரியனா இது ஒரே சூரியன் அவன் சொல்றது. இதுவே வேகான அது போல ஆகியால பிரமமானது இத்தனை வகையான உருவங்கள் இருக்கு. கடந்தகர்ந்துளி அவற்றிடை வெளி ககனத்துவர் அடைந்தவாறு போல் கையால இப்போ குடம் இருக்குன்னு வச்சுக்கோ. குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்குது. இப்போ இது வெளி ஆகாயமா? குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்குது இல்லை, வெளியிடம். பானைக்குள்ள வெளியிடம் இருக்குல்லப்பா ஆகாயம். குடம் உடைஞ்சதுன்னு வச்சுக்க. குடம் உடைஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? இந்த ஆகாயம் அந்த ஆகாயத்தில் குட ஆகாயம் மகாகாயத்தோடு தெரிஞ்சுதா? அதுபோல யாக்கையின் பேதக அனைத்து முடிந்த காலையில் தொன்மைகள் அபேதமா. யாக்கை முடிஞ்சிருச்சுன்னா, உடம்பு முடிஞ்சிருச்சுன்னா பரமத்தோட சேர்ந்து, பரமம் பரமத்தோடு ஆகாய ஆகாயத்தோடு சேர்ந்தது போல, குடாகாயம் மகாகாயத்தில் சேர்ந்தது போல. இப்போ குடத்துக்குள்ள ஆகாயம் உடைக்கிட்டோம்னா அந்த ஆகாயம் வந்து இந்த ஆகாயத்தில் பெரிய ஆகாயத்தில் அதுபோல இந்த ஜீவன் போச்சுன்னு வச்சுக்க. சிவனோட பரமத்தோடு சேர்ந்து அபேதமா மொழிக்கும் தொடர்ந்த சிந்தைக்கும் நாடமாத அமர்வரும் ஜோதி. அதனாலே மொழிக்கும் சிந்தைக்கும் நாடுவதற்கு சொல்லுவதற்கு நினைப்பதற்கு அரியதாயிருக்கிற ஜோதி. பரமமே இவர் அல்லவர் இவர் என பேசி திருமையாகவே கொள்ளலை. இவர் பரம அல்ல நினைக்காது, எல்லாத்தையும் பரம வந்து. அதான் அந்த ஏகாத்மவாதி. உங்களுக்கு அதான் தெரியுமே, சங்கரர் மதம், ஆதிசங்கரர் மதம், ராமகிருஷ்ணர், இவங்களெல்லாம் ஏகாத்மவாதம். ஏகாத்மனா ஒரே ஆன்மா தான். இப்போ நமக்கு 2 பரமான்மா ஜீவாத்மா. பரமான்மா கடவுள், ஜீவாத்மா எண்ணில்லாத பரமான்மா ஒன்று. பரமான்மா ஒன்று, கடவுள் ஒன்று, உயிர்கள் எண்ணில்லாது. இது செய்ய சித்தாந்தம். வந்து அந்த ஏகாத்மவாதியாக இருக்கிற ஆதிசங்கர மத பரம ஒண்ணுதான், ஜீவான்மா இல்லை. பரமான்மா ஒண்ணுதான். இத்தனை வடிவங்கள் எடுத்துருக்கு. அது நீயும் பரமன், நானும் பரமன், நாயும் பரமன், குதிரையும் பரமன், கழுதையும் பரமன், யாரையும் பரமன், எல்லாமே பரமன். வணங்குதா? இப்படி சொன்ன ஆதிசங்கரர் தான் காசியில போய் கங்கையில குடிச்சிட்டு வந்திருந்தாரு. புலையன் பக்கத்துல நாயை பிடிச்சிட்டு வந்தேன். நாயை பிடிச்சிட்டு புலையன் வந்தேன். பக்கத்துல வந்த உடனே தூர போனாரு. ஆசா தூர போனாரு. எதை போய் சொல்றாரு? நீயும் பரமா, நானும் பரமா, நாயும் பரமா, எதை போய் சொல்றாரு? புதுசா பண்றாங்க நம்ம ஆதிசங்கர். நாடு முழுவதும் நிறுத்தி என்னென்னோ பண்ணியிருக்காரு. எதை போய் சொல்ற அப்படின்னு இருக்காங்க போல. அப்பதான் கொஞ்சம் இன்னொரு பெரிய ஏகாத்மவாதி பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். எல்லாமே பரமம், நானும் பரமன், நெய்யும் பரமன், நாயும் பரமன், குதிரையும் பரமன், கழுதையும் பரமன், பரமம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, பரமன் தான் எத்தனை வடிவம் எடுத்து விளையாடல் செய்கிறது என்று பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் ஒரு யானை அச்சுக்கிட்டு வந்துருச்சு. மதம் கொண்ட யானை வந்துருச்சு. இந்த பாகவதராயர் இந்த பஞ்சகட்சம் கட்டி இருக்கிறது, மாலையை போட்டிருக்கிறது, மேலே துணியை போட்டிருக்கிறத பார்த்தோன்னா இவர் அதிகமாக துறந்துட்டார். குடிச்சாது போட்டார். பரமத்தை துறக்கணும். ஏன் பரமத்துக்கு பயந்து போகணும்? பரமத்துக்கு பயப்படலாமா? அதுவும் பரமன், நானும் பரமன் பேசாம இருக்க வேண்டியதானே? ஏன் பரமம் ஓடுதுன்னு கேட்டுக்கிட்டாங்க. எல்லாம் பரமம் சொன்னீங்க, ஏன் பரமம் ஓடுது? தப்பா ரைட்டா? அந்த கொள்ளு தப்பா ரைட்டா? தப்பு, தவறான. பரமம் வேறு, உயிர்கள். பரமம் வேறு, உயிர்கள். யானை பரமா, நீயும் பரமா, ஏன் பரமத்துக்கு பயப்பட்டு ஓடு? புரியுதா? அதனாலே இவன் சொன்ன அந்த கொள்ளையை இப்ப சூரன் சொன்னான். சமயத்து இருந்தாப்புல இருமையாகவே கொள்ளல. யாக்கையே வேறு, பரமமாகி உயிரலா ஒன்று, பல்வனிய ஒரு உருளதாகிய ஒருமையாகி முடிந்தவாகும். கையால் உயிரலா ஒன்று. இப்ப பதக்கம், செங்கிலி, மோதனம், கடுக்கன், வளையல், இப்படி பல வகையான ஆபரணம். எல்லாத்துக்கும் தனித்தனி தங்கமா ஒரே பொருளா? எல்லாத்தையும் உருக்குனா என்ன ஆகும்? அது போலடா அப்படின்னா இப்படி அவங்க சொல்றது.
உரிமையாய் முடிந்தவாகும். விரலும் வன்மையும் இல்லவன் தாழ்வர். ஏன் இப்படி வரணும்? பரமத்துக்கு ஏன் விரலும் வன்மையும் ஒண்ணுக்கு இருக்குது ஒண்ணுக்கு இல்லாம போகுது பாரு. அதான் அந்த பரம ஏகாந்தவாதிகள் முன்னுக்கு முரணா சொல்லுவான். பரமந்தான் இத்தனை வடிவமாக எடுத்திருக்குன்னு சொல்றானா? ஏன் பரமம் ஒரு பரமம் கஷ்டப்படுது? வியாதியினாலே கருத்தரத்தினாலே கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டா அது மாயையில மயங்கி. ஏன் பரம மாயையில மயங்குது? அப்ப மாயதான கடவுள். இப்படி செய்ய சொல்லிட்டாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் பரமம்னா ஒரே மாதிரியா இருக்கணும்ல. இது வியாதியில இருக்குது, தரத்திரத்தில் இருக்குது, கடல்ல இருக்குது, ஊனமா இருக்குது, கண்ணு இல்லாம இருக்குது, காது இல்லாம இருக்குது. புரியுதா இல்லையா? ஏன் பரமம் அப்படி இருக்குது? நம்ம செய்ய சொல்லிட்டாங்க சொல்லுது. வினையினாலே தேகம், உயிர்கள் வினையை உடையது. பாவம் செய்தா இந்த மாதிரி துன்பத்தை அடையும், புண்ணியம் செய்தவன் நல்லா இருப்பான். இது பொருந்துதா அது பொருந்துதா? இதுதான் பொருள். மணி 8:15. சரி சரி. இப்படியாக சொல்றா. 148 இப்படி எல்லாம் சொல்லி சிங்கம் முகாசுரனை மறுக்கிறேன். அதுக்கு மேல அவன் என்ன சொல்றாங்கிறத பத்தி எல்லாம் திருவருளால் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். பெரிய ஒரு பெரிய சித்தாந்தம். இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் வட்டலைய புகுதாதே திருவரும் கருணை பிரபையாலே திறமென கரியை பெறுவேனோ அரியர் கரித கரியானே அடியவ செடியர் புதனேயா குருவன சிவன கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே குருவன சிவன கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே கொடுமுடி குமர பெருமாளே வான்முகில் வடாது வெய்க மணிவளஞ்சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு எப்புறவிலாது இருள் வாழ்க நான் மறையரங்கள் உங்கனற்றவம் எழுதி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை.